அனைவருக்கும் வணக்கம். சில பேரண்ட்ஸோட மெயின் கன்சர்ன்ஸ் என்னவா இருக்கும்ன்றது பார்த்தோன்னா, சரி என் பையனுக்கு கை கால்லாம் நல்லா நார்மலா தான் இருக்குது, ஆனா வயிறு பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா புஷ்ஷுன்னு ஊதின்னு இருக்குது. உங்களோட பனினஸ் சொல்லுவாங்க. அது என்னன்றது பார்த்தோன்னா, சார் பலூன் போல இருக்குது, சின்ன பானை போல இருக்குதுன்ற மாதிரி. இட்ஸ் கால்ட் அஸ் பாட் பெல்லின்ற மாதிரி சொல்லுவாங்க. இஸ் இட் நார்மல்? அது நார்மலான்றது பார்த்தோன்னா, இட்ஸ் காமன் இன் 1 to 4 years ஆஃப் கிட்ஸுக்கு, எஸ்பெஷலி டூரிங் த டைம் ஆஃப் ஆஃப்டர் த ஃபுட் எடுத்துக்கிட்ட பிறக்கோ இல்லைன்னா வாட்டரோ இல்லைன்னா மில்க் குடிச்சிட்ட பிறகு வயிறு இப்படி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்றது பார்த்தோன்னா, பிஃபோர் 5 இயர்ஸ்ல வந்து abdominal muscles will not be fully developed in the kids. So intestine have more space leading to a big tummy. Second thing என்னன்றது பார்த்தோன்னா, lumbar lordosis, the spine curved inwardsனால இந்த பாட் பெல்லி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பேரண்ட்ஸ் எப்போ வருத்தப்படணும், எப்போ வரிடா இருக்கணும்ன்றது பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் தைராய்டு விட்டமின் டிஃபிஷியன்சி அந்த குழந்தைக்கு இருந்ததுன்னா, செகண்ட் என்னன்றது பார்த்தோன்னா அந்த கான்ஸ்டிபேஷன் அந்த குழந்தைக்கு இருந்ததுன்னா, இது 2 இருக்கிற மாதிரி நீங்க அப்சர்வ் பண்ணீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அறிகுறி தெரியுதுன்ற மாதிரி இருந்ததுன்னா, தயவு செய்து போய் பீடியாட்ரிஷனை பாருங்க. நன்றி, வணக்கம்.